திருவண்ணாமலை மாவட்டம் அங்கே வந்து இந்த மேல்மாங்க சிப்காட் இருக்குது. ஏற்கனவே அங்கே விவசாயிகளுடைய நிலத்தை சிப்காட்டுக்காக அபகரிக்கிறாங்க இந்த அரசு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லி அது குறித்து தொடர்ந்து போராட்டங்களை எல்லாம் நடத்தினாங்க. இப்போ அந்த போராட்டக்காரர்கள் அவங்க மீது குண்டர் சட்டம்லாம் கூட பாய்ந்தது நமக்கு தெரியும். அவர்கள் ஒவ்வொரு முறையும் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்காக ஏவாவேலு பார்க்கறதுக்காக இங்கே வராங்க. அவர் அவங்கள பார்க்க மறுக்கிறார். இதே போல் ஒரு 2 நாளைக்கு முன்னால் அவங்க வந்திருக்காங்க. வந்து பார்க்கும்பொழுது அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் பாலுவோட மகன் டிஆர்பி ராஜாவை பார்க்க சொல்லியிருக்காங்க. அவர் அந்த துறைக்கு மினிஸ்டர் இல்லைன்னா கூட நான் என் மினிஸ்டர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு அவரும் அலட்சியமாக பதில் சொல்லியிருக்காரு. சார் நாங்கள் இருந்தே பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிறப்ப இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள கைது செய்து பஸ்ஸில் ஏற்றி கிளாம்பாக்கத்தில் கொண்டாந்து விட்டு ஊருக்கு கிளம்புங்க அப்படிங்கிறது மாதிரி காவல்துறை செயல்பட்டுருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது அராஜகம். இதே திமுக எதிர்கட்சியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் கொஞ்சம் மாற்றி யோசிங்க. இப்போ ஏவாவேலு வீட்டுக்கு ஸ்டாலினும் உதயநிதி பாவம் அவர் போக மாட்டார். அவர் வந்து நல்ல ஒரு ராஜ வாழ்க்கை, ஒரு இதில் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியோட குடும்பத்திலேருந்து அவர் தோன்றின மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம். சக்கரவர்த்தி திருமகன் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு இதுலேயே பான் வித் சில்வர் ஸ்பூன், கோல்டன் ஸ்பூன், அவர் அந்த மாதிரி ஒரு ராஜா. ஸ்டாலின் என்ன பண்ணியிருப்பாரு, நான் அந்த மக்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் நானே மந்திரி வீட்டுக்கு போகிறேன், மந்திரி இப்போ உங்களை சந்திக்கலைன்னா என்ன பண்ணுறேன், குறைஞ்சபட்சம் கம்யூனிஸ்டாது இந்த 25 கோடிக்கு கட்சி அடமானம் வச்சுருக்காங்கல்ல, லீஸுக்கு விட்டுருக்காங்கல்ல, அவங்களாவது அதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து தவழ்ந்த பாடியார், அவருக்கு அதை செய்ய நேரம் இல்லை. அவருக்கு ஹி ஹாஸ் த ஓன் டைம் டு சேவ் ஹிஸ் ஸ்கின். அதனால் அவருக்கு ஊர்பட்ட பிரச்சனை, பிஜேபியை திட்டணும், தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் அவருக்கு வந்து ஹேண்டில் பண்ணோம். அவருக்கு 1000 ப்ரியாரிட்டிஸ், இதான் அவருக்கு ஒரு ப்ரியாரிட்டி. இது ஏவாவேலு வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே பார்க்கல. அது கொடுமை என்னென்னா அவர் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே பார்க்கல. அதில் இன்னொரு குயுக்தியான சம்பவம் என்னென்னா, ஏவாவேலு வீட்டில் வந்து டிஆர்பி ராஜாவை பார்க்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு போய் தீவுத்திடலில் விட்டுறாங்க. தீவுத்திடலில் பஸ்ஸெல்லாம் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தணும், எங்களுக்கு இங்கே பிரச்சனை இருக்குது, இவங்களெல்லாம் கிளம்புங்கன்னா அப்புறம் தான் கிளாம்பாக்கத்தில் கொண்டு போய் விட்றாங்க. வேன் வச்சுட்டு வந்து அவங்களெல்லாம் திரும்பியும் வேன் போச்சா இல்லையான்னு தெரியாமல் இந்த மாதிரி ஒரு 4 தடவை வந்துட்டு போயிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தடவை அவங்க 3-4 வேன் வச்சுட்டு வந்தாங்க, அப்பவும் துரத்தி விடப்பட்டிருக்காங்க. இது வந்து அவங்க மேலே குண்டர் சட்டம் பாஞ்சுது. இதே மாதிரி இன்னொரு விஷயந்தான் இந்த காஞ்சிபுரம் ஏர்போர்ட்டு. இப்போ அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டு அங்கே வந்து அவன் மாதக்கணக்கில் போராடிட்டே இருக்கான். இதுக்கு இவெல்லாம் என்ன ஆனால் அந்த ஆள் வந்து இந்த கூடங்குளம் சுபா உதயகுமாரன், இது ஒன்றும் இதில் சர்ச்சுக்கு பின்னாடி அவங்க சர்ச் வாசலில் தானே போன தடவை போராட்டம்லாம் நடத்தினாங்க. பிரியாணி போராட்டம் டெய்லி வரவங்களுக்கு பிரியாணி பணம் வேறு ஏதோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க எல்லாம் இங்கே வரமாட்டாங்களா? ஃபண்டு இப்போ வரதில்லை. இந்த பூ உலகின் நண்பர்கள் அதான் இப்போ என்ஜிஓ ஃபண்டு வரதை நிறுத்திடுச்சுல்ல. அதனால தான் பிரச்சனை அவங்களுக்கு. இல்லைன்னா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்கெல்லாம் நவத்வாரத்தையும் மூடிட்டு பேசாமல் இருக்காங்க. எளிய விவசாயிகள் அவனை சந்தித்து உனக்கு இன்னது வேணும், இன்னது பண்ணித்தரேன், இல்லை இவரே போய் அந்த ஊர்லேயே பார்க்கலாம். இவர் என்ன கடிச்சா சாப்பிட்ற போகிறாங்க? நம்மால் ஒருத்தர் சொன்ன திமுக என்ன இந்துக்கள் எல்லாம் கண்ணை நோண்டிட்டாளா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். அந்த மாதிரி என்ன இப்போ இவங்கெல்லாம் கண்ணையா நோண்டிட்டு போகிறாங்க. வேலுவாவது போய் அந்த கிராமத்துலையாவது பார்க்கலாம். ஜனநாயகமற்ற தன்மை தான். மீண்டும் முதல் இதில் நம்ம சொன்ன பாருங்க, திமுகட்ட ஜனநாயகமே இல்லைன்னு. குறைஞ்சது இதே திமுக எதிர்கட்சியாக இருந்ததுன்னா ஏன் முதல்வருக்கு வேறு வேலை இல்லையா? எப்படிலாம் அவர் அறிக்கை விட்டுருப்பாரு. RS பாரதி என்ன பேச்செல்லாம் பேசியிருப்பாரு. இவங்க நமக்கு ஒரு விஷயம் புரியல, இவங்கெல்லாம் நிலம் போயிடுச்சுன்னு கத்துறாங்க. பட் அன்பரசன் ரொம்ப தெளிவு, நாங்கெல்லாம் உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கலன்னா இந்த நேரம் பஞ்சாயத்தில் போயிருப்பாங்க. நீ 1000 ரூபா இருக்கிறதுனால தான் நீ 364 நாள் நிம்மதியாக சோறு திங்கிற. நான் கொடுக்குற 1000 ரூபானால தான் நீ 31 நாளும் சோறு திங்கிற, நீ ட்ரெஸ்ஸு போடுற, நீ வந்து உனக்கு வீடு இருக்குது, கரண்ட் பில்லு கட்டுற. இந்த 1000 ரூபா இல்லைன்னா நீலாம் பட்னிலேயே செத்துருப்ப. இந்த வார்த்தையாக சொல்கிறாரு. திமுகவோட 1000 ரூபானால தான் 3 வேளையும் சோறு திங்கிறான்னே சொல்கிறாரு. ஆணவம், மமதை, திமிரு, கொழுப்பு, அந்த அளவுக்கு அன்பரசன் பேசுகிறாரு. இவர் வந்து ஏவாவேலு நான் பார்க்கவே மாட்டேன்றாரு. அவர் ஓஷின்னு ஒரு பக்கம் அவர் கிண்டல் பண்ணுறாரு. டிஆர்பி ராஜா அமைச்சரை வீட்டுக்குள்ளே வச்சுட்டே அவர் இல்லை நீங்கள்லாம் பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போங்கங்கிறாங்க. இந்த அளவில் தான் இவங்க நிர்வாகம் இருக்குது. இது நிர்வாக அலங்கோலத்தின் மக்கள் மீது அக்கறையற்ற தன்மையை, இவங்களுடைய மன்னராட்சி மனோபாவத்தை இது காண்பிக்கின்றது.